எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திணை மாம்பழ கேசரி செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திணை 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கழுவி வறுத்து ரவை போல் உடச்சி நம்ம செய்யணுங்க. இந்த மாம்பழத்தை தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துப்போங்க. இந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயில் இப்போ இந்த திணையை சேர்த்துருவோங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் கற்கண்டு வச்சு தாங்க செய்ய போகிறேன். முதல்ல கற்கண்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ரவை இந்த திணையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மாம்பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. போதும், இந்த அளவு போதும். இப்போ திணை எடுத்த அந்த கப்பாலேயே அளவு கற்கண்டு 2 கப் எடுத்துக்கலாங்க. கற்கண்டு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சுகரை விட. முதல்ல அதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப்பு இப்போ பொடி பண்ண மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ திணையை ரவை போல் உடச்சிக்கலாம். இப்போ திணையை சேர்த்தாச்சு. திணை சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ பொடி பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ரவை போல் உடச்சி எடுத்துக்கோங்க. போதும். இப்போ மாம்பழம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லாமே பொடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ கடாய் வச்சு தண்ணி அளந்து ஊற்றிடுவோம். நம்ம இந்த கப்பு எடுத்தோம் இல்லைங்களா, 1 கப்பு. இப்போ 5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 2 3 4 5. இப்போ இந்த தண்ணியை கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கடாயில் சேர்த்துருவோங்க. தண்ணி கொதிக்கும் போதே ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்காங்க. இப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வருங்க. ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க இந்த திணையை சேர்த்துருவோங்க. நல்லா கலந்து விடுங்க. இது உருண்டெல்லாம் ஆகாது. திணை பொறுமையாக வேகும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், சிறுதானியெல்லாம் நம்ம வேகும்போது அப்படியே லாஸ்ட்டில் ட்ரை ஆகிடும். அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றி இது பண்ணால் தான் கேசரி நல்லா அல்வா மாதிரி நல்லா வருங்க. நல்லதான். பொறுமையாக பாருங்கள், சிம்மில் வச்சே செய்யுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மாம்பழத்தை சேர்த்துருவோங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க கற்கண்டு சேர்த்துருவோங்க. கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நெய்யில் முந்திரி திராட்சையை தாளித்து எடுத்துக்கலாங்க. நெய் விட்டாச்சு, உருகட்டும். பாதாம் கொஞ்சமாக பொடி பண்ணி தூவிடுங்க. இப்போ முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து கேசரியில் சேர்த்துருவோங்க. இப்போ கேசரியில் சேர்த்துருவோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு எடுக்கிறேன். பாருங்கள், ஆறின பிறகு தாங்க இதை பரிமாற முடியும். திணை மட்டும் ரவைனா சீக்கிரமாக கெட்டியாயிடும். பாருங்கள், இப்போ தான் அந்த கேசரியோட கன்சிஸ்டன்சிக்கே வரும். ஆறின பிறகு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திணை மாம்பழ கேசரி முருகருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பிரசாதம் சாமிக்கு வச்சிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.